தங்கை மகள் திருமணம். உங்களை எல்லாம் பந்திக்கே வேண்டாங்கிறோம். இதில் இலை ஓட்டன் வேற வரீங்க என பாலு அவன் தாய்மாமன் கணேஷிடம் கோபமாக பாய்ந்தான். டே பாலு, வாய மூர்றா, என்ன இருந்தாலும் அவர் உன் தாய் மாமடா, மரியாதையா பேசு என்று கூறிய கௌசல்யா கணேசனிடம் திரும்பி, அண்ணே, அவன் சின்ன புள்ள, அவன் சொல்கிறதெல்லாம் தப்பாக எடுத்துக்காத. சரி, இப்போ உன் முடிவை சொல்லு. என் பொண்ணு லதா கல்யாணத்துக்கு நீ வரணும், அவ்வளோதான் என் வேண்டுகோள். ட்ராமா போடுறியா நீ? உன் புள்ள என்னன்னா மட்டு மரியாதை இல்லாமல் வாய்க்கு வந்தபடி பேசுகிறான். வீட்டில் இருந்து கிளம்புறப்பையே மாமனை திட்டுன்னு சொல்லி கொடுத்து திட்ட வச்சு புள்ளைய கிள்ளிவிட்டு தொட்டியில் அற்ற கதையாக பேசுகிறியா? என்னன்னே இப்படியெல்லாம் பேசுகிற? முதல்ல என் வீட்டில் ஒரு தேர்வை வச்சுருக்கேன், சந்தோஷமாக வந்து ஆசீர்வாதம் பண்ணாமல் இப்போ கல்யாணத்துக்கே வரமாட்டேன்னு பிடிவாதம் பண்ணா என்ன அர்த்தனே என்றாள் கௌசல்யா. எப்படி வருவேன் நீயே சொல்லு. மாப்பிள்ளை வீட்டில் லதாவை பொண்ணு பார்க்க வந்தப்ப நீ என்னை கூப்பிட்டியா? வந்துட்டு போன பிறகு ஃபோன் பண்ணி இடம் முடிஞ்சிட்டுன்னு சொல்கிற. மாப்பிள்ளைய நான் பார்க்காம எப்படி நீயா முடிவு பண்ண? அதான் அன்னைக்கு ஃபோன்லேயே சொன்னேனே, உன் வீட்டு கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு. இப்போ பத்திரிக்கையை தூக்கிட்டு வந்து நின்னா என்ன அர்த்தம்? என்ன மரியாதை கேட்ட குடும்பத்தில் பிறந்தேன்னு நினச்சியா? அண்ணே, அந்த குடும்பத்தில் தான் நானும் பிறந்து வளர்ந்தேன்னு மறந்துட்டியா? இப்படி ஏட்டிக்கு போட்டியாக பேசுனா எப்படின்னு? அன்னைக்கு லதாவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு எங்களுக்கே தெரியாது. தரக திடீர்னு ஃபோனில் கூப்பிட்டு ஜாதக பொருத்தமாக இருக்குன்னு சொன்னீங்களே அந்த வரன், அதான் டெல்லியில் வேலை பார்க்குற மாப்பிள்ளை திடீர்னு ஆஃபீஸ் வேலையாக காலையில் சென்னை வந்திருக்காரு. நைட்டு ஃப்ளைட்டில் டெல்லிக்கு கிளம்புறாரு. திரும்பி சென்னை வர 2 மாதம் ஆகுமா. சாயங்காலம் 5 மணிக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு மட்டும் போயிடுறாங்களான்னு சொன்னார். எனக்கு 1 மணி நேரம்தான் டயம் இருந்துச்சு. லதாவை புடவை கட்டி அவளை ரெடி பண்ணிவிட்டு வரவங்களுக்கு கொடுக்க டிஃபன் காஃபி ரெடி பண்ணுறதுக்குள்ளே டான்னு 5 மணிக்கு சொன்ன மாதிரி வந்துட்டாங்க. மாப்பிள்ளை நல்ல அழகு, உயரம், நம்ம லதாவுக்கு ஏற்ற ஜோடி. பையனுக்கும் லதாவை பிடிச்சதால அங்கேயே எல்லார் முன்னாடி லதாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. லதாவை அவங்க கேட்க அவளும் எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டா. அவங்க போன அடுத்த நிமிஷமே உனக்கு தானே ஃபோன் பண்ணேன், ஃபோன்லேயே நீ ரொம்ப கோச்சிக்கிட்ட. இவரும் அதான் என் வீட்டுக்காரரும் உன் அண்ணனை முதல்ல சமாதானம் பண்ண முதல் பத்திரிக்கையை அவருக்கு தான் வைக்கணும்னு சொல்லி நாங்கள் சேர்ந்து வந்தோம். அவரும் நீ பேசி சமாதானம் பண்ணிவிட்டு என்னை கூப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம தெரு முக்கில் இருக்கிற கடையில் உட்காந்துருக்காரு. வரேண்டு ஒரு வார்த்தை சொல்லுனே, உனக்கு எஞ்சி கேட்குறேன். நான் சொன்னது தான், இந்த பத்திரிக்கையை எடுத்துட்டு நீ போகலாம் என்று கணேசன் தீர்மானத்துடன் சொல்ல, நீ ஏமா கெஞ்சிக்கிட்டு இருக்கிற? பத்திரிக்கையை தூக்கி மூஞ்சியில் விட்டெறிஞ்சிட்டு வா, வந்தா வரட்டும், வராட்டி சாப்பாடு மிச்சம் என்றான் பாலு. அட பாவி, மாமாவை போய் வாயை மூடுறா, இஷ்டத்துக்கு பேசாத. பின்ன என்னம்மா, இவர் வராட்டி லதா கல்யாணம் நடக்காதா? ரொம்ப பேசுகிறாரு. நானெல்லாம் எப்பயோ இந்த தாய்மாமன் உறவை எல்லாம் தலையை முழுகிட்டேன். நீ தான் இன்னும் அண்ணன் ஒன்னேண்டு கெஞ்சிக்கிட்டு என்னையும் தெருமுனையில் உட்காந்து இருக்கிற அப்பாவையும் சேர்த்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற. இவரெல்லாம் ஒரு மனுஷன் என்று பாலு முடிப்பதற்குள் பலாரெண்டு அவன் கன்னத்தில் அறவிழ கன்னத்தை பிடித்து கொண்டு பாலு சம்பித்து நின்றான். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசின புள்ளன் கூட பார்க்க மாட்டேன். உனக்கு என்னடா தெரியும் மாமாவை பற்றி? அப்பா அம்மா இல்லாத என்னை கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தவடா. நான் லதாவை உண்டானப்ப பிரசவத்துக்கு வந்த என்ன நல்லபடியாக பிரசவம் பார்த்து அதுக்கப்புறம் 6 மாதம் வீட்டில் வச்சு என் அண்ணனும் அண்ணியும் தாய்க்கு தாயா என்னை கவனிச்சுக்கிட்டாங்களா? லதா 2 மாதம் குழந்தையா இருந்தப்ப ஜுரம் அதிகமாகி நடுராத்திர வலிப்பு, தலை தொங்கி போயிடுச்சு. குழந்தை செத்து போயிடுச்சுன்னு நினச்சி நான் ஓண்டால மாமா தான் சைக்கிளை எடுத்துக்கிட்டு 3 கிலோமீட்டர் தூரம் போய் இருட்டில் விழுந்து வாரி ரத்தங்காயம் வந்தது கூட பொருட்படுத்தாமல் டாக்டரை கையோடு கூட்டிகிட்டு வந்து லதா உசுரை காப்பாற்றின தெய்வாண்டா உன் மாமா. அந்த உறவோட அருமை உனக்கு எங்கே தெரிய போகுது? நீ என் வயிற்றுல உண்டானப்ப சிக்கலாகி 5 மாதத்திலேயே குறைப்பிரசவம் ஆகுற மாதிரி வந்து இப்போ பிறந்தா குழந்தை உயிரோடு இருக்காதுன்னு டாக்டர் சொன்னப்ப எங்களோட சேர்ந்து உன் மாமாவும் அழுது நீ நல்லபடியாக பிறந்தா பழனிக்கு முடி இருக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாருடா.
சொன்னபடியே நீ பிறந்தோன்னா மொட்டை அடிச்சுக்கிட்டார். நம்ம மேலே இவ்வளோ உயிராக இருக்கிறதுனால நம்ம இப்படி செஞ்சதில் அவருக்கு கோபம் வர்றது நியாயம்தான். அவரை சமாதானம் பண்ணாமல் சரிக்கு சரியாக நின்று சண்டை போடுறியே. உண்மையான உறவுகளோட அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? இது ரத்த உறவுடா. இதுதான் உண்மையான பாசம். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே மச்சான், மாமா, என்ன மச்சின்னு கூப்பிட்டு நீங்கள் பழகுறீங்களே, அந்த மாதிரி நினச்சியா? உனக்கு ஞாபகம் இருக்கா? உன் கூட காலேஜில் படித்த ஃப்ரெண்ட் ஹரி கடைசி வருஷம் ஒரு ப்ராஜெக்டை அவன் கூட சேர்ந்து ஒரு வருஷம் அந்த ப்ராஜெக்டே சூத்திரத்தனையாக இருந்து உன் கை காசு போட்டு செலவு பண்ணி அது வெற்றிகரமாக முடிகிற நேரத்தில் ஹரி உன்னை அழகாக கழட்டி விட்டு அந்த முழு ப்ராஜெக்டும் அவனே பண்ண மாதிரி ரெடி பண்ணி கேம்பஸ் இன்டர்வியூ பண்ண வந்த தனியார் கம்பெனியில் 30 லட்சம் வருட சம்பளத்தில் சேர்ந்தானே. அதுக்கு நீ என்ன சொன்ன தெரியுமா? அம்மா, என் கை காசு 50,000 ரூபாய் நான் செலவு பண்ணேன். இரவு பகலும் அந்த ப்ராஜெக்டுக்காக உழைச்சேன். கடைசியில் ஹரி இப்படி பண்ணிட்டான். ஆனால் அப்புறமா வந்து சாரிடா மச்சான், தெரியாமல் பண்ணிட்டேன்னு மன்னிப்பு வேற கேட்குறான். போனால் போகுதுன்னு. என்ன இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்டுமா. அவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பழையபடி பழகிட்டு தானே இருக்க. திடீர்னு வந்து சேர்ற நண்பர்களுக்காக, அதுவும் துரோகம் செய்கிற நண்பர்களுக்காக இவ்வளோ தூரம் விட்டு கொடுக்குற நீ ஏன் இது போல் நெருங்கிய இரத்த உறவுகளை மதிக்க மாட்டேங்கிற? நீ மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற இளைய தலைமுறை இப்படி தான் இருக்காங்க. மாமா வேணாம், சித்தப்பா பெரியப்பா வேணாம், அத்தை வேணான்னு சொல்லி உறவுகள் எல்லோரையும் ஒதுக்குறீங்க. ஆனால் தெரிஞ்சே துரோகம் பண்ணுற நண்பர்களை மன்னிச்சு ஏற்றுக்கிற, அதை நான் பாராட்டுறேன். ஆனால் அந்த பக்குவம் உறவுகள்கிட்ட ஏன் உண்டாக மாட்டேங்குது? அம்மா, சாரிம்மா, அறிவில்லாமல் பேசிட்டேம்மா என்று ஹரி அழுது கொண்டே கணேஷிடம் திரும்பி, மாமா, என்னை மன்னிச்சிடுங்க மாமா. நீங்கள் இல்லாட்டி எங்கள் அம்மா நாங்கள் எல்லாம் இல்லை. உங்கள் அருமை இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் என்று கண்ணீருடன் சொல்ல, கணேசன் தலையை குனிந்து கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தார். பாலு, இப்போ நான் எடுக்கிற முடிவு இதுதான். எனக்கு என் அண்ணன் முக்கியம். அதுக்கப்புறம்தான் இந்த கல்யாணம். அண்ணன் வராதப்ப நான் மட்டும் ஏன் இந்த கல்யாணத்தில் பங்கெடுக்கணும்? உங்கள் அப்பாவும் நீயும் நீ மாமா மச்சி மச்சான்னு கூப்பிடுறியே அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்கள வச்சு நடத்திக்க. கௌசல்யா, பைத்திய மாதிரி உளராத. உன் பையனுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து இப்போ நீ பேசியிருக்கிற இரத்த பாசங்கிறது நாம் சாகிற வரை மாறாதுன்னு எனக்கு உணர்த்திட்ட. நான் பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிடு கௌசல்யா. முதல்ல உன் வீட்டில் நடக்கிற நல்ல காரியத்துக்கு என்னை அழைக்க வந்த உன்னை உன் மனசு நோகும்படி பேசிட்டேன். அழாத, நான் வந்து என் மருமக கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் என்று சொல்லியபடி கணேசன் தோளில் இருந்த துண்டால் கண்ணீரை துடைத்து கொண்டார். அண்ணே, என்னண்ணே பெரிய பெரிய வார்த்தை பேசுகிற? நீ வர்றதே போதுண்ணே. நம்ம அப்பா அம்மா வந்து நடத்தி கொடுக்குற மாதிரி என்று சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் விட்டாள் கௌசல்யா. அத்தனையும் கூடத்தின் ஓரத்திலிருந்து அழுதபடி கவனித்து கொண்டிருந்த கணேசனின் மனைவி ஓடி வந்து கௌசல்யாவை கட்டி கொண்டு, கண்ணை துடைச்சிக்கோ, அதான் உன் அண்ணன் சமாதானம் ஆயிட்டாரே, ஆறுதல் கூறினாள். சரி சரி மரகதம், பேசிக்கிட்டே இருக்காத. போய் அடுப்பில் உல வச்சு வடை பாயாசத்தோட சாப்பாடு தயார் பண்ணு. என் தங்கச்சி பத்திரிக்கை வைக்க வந்திருக்குதுல்ல, விருந்து பிரமாதமாக இருக்கணும் என்று தன் மனைவியை பார்த்து கூறியவர் பாலுவை நோக்கி, டேய் பாலு, போய் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வாடா. பாவம் ஏன் மச்சான் 1 மணி நேரமாக கடையில் உட்காந்துருக்காரு. அப்புறம் நீ என்னையும் மாம்ஸ் மச்சின்னு கூப்பிடலாண்டா. நானும் உனக்கு ஃப்ரெண்டு தான் என்று சிரிக்க, என்ன மாமா நீங்கள் என்று விக்க சிரிப்புடன் நெளிந்தபடி அப்பாவை கூப்பிட வெளியே ஓடினான் பாலு.